வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்கட தோட்டத்தில் நிற்கிறோமே நாங்கள். பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக பச்சை பசேலன்னு தெரியும். உண்மையிலேயே இவ்வளவு நாளும் போட்ட கொஞ்ச நாள் வந்து வீட்டிலேயே வச்சு தான் காணொளி போட்டு நாங்கள். இன்றைக்கு வந்து எங்கட தோட்டத்துக்கு வந்தோன்னு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வந்திருக்கு. அப்படித்தானே? அதோட வந்து இப்போ எங்கட தோட்டத்திலேயே விளைஞ்ச நாங்கள் அம்பர்லங்காய் இருக்குதானே, அதை வந்து இன்றைக்கு நல்ல ஒரு ஊறுகாய் தான் செய்யப்போகிறோம். அம்பர்லங்காய்ண்டாலே கூடுதலாக இப்போ ஒரு வருத்தத்துக்கு இப்போ சுகர் வருத்தக்காரர் வந்து தேடி தெரிஞ்சு சாப்பிட்றது உண்டு. அதை விட வந்து பொதுவாக வந்து இஞ்சாலு பக்கம் இதே அம்பர்லங்காய்னு சொல்லுவோம். வேற இடத்துல வந்து வேற பேர் இருக்கும். அதை வந்து எங்களுக்கு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா சில முதல்ல காணொலி போட்டிருந்தாங்க, அதில் அதுக்கு காட்டு மாங்காய் வேற பேர்கள் எல்லாம் சொல்லியிருந்தவைகள். ஆனால் எங்களுக்கும் உண்மையாக அதில் சரியா தெரியாத அம்பர்லங்காய் சுகருக்கு நல்ல பண்ணுறது தான் எங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காட்டு மாங்காய் அந்த இனமாக இருக்கலாம், அந்த ஒரு இதை ஒத்த மாதிரி தான் இருக்கும். அந்த சேப்பெல்லாம் வந்து அப்படித்தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த அதோட சுவையில் வந்து வித்தியாசம் இருக்குது. மாங்காய்க்கும் இந்த இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இது நேரத்தன்மை கூடவாகவே இருக்கிறது இந்த அம்பர்லங்காயில். ஆனால் உண்மையிலேயுமே நல்ல ஒரு கறி வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா பச்சையே சாப்பிடுவோம். மற்றது அதே மாதிரி டேவல் செய்யலாம். இதுலேயும் வந்து நிறைய சாப்பாடுகள் செய்து மற்ற இந்த மரம் வந்து பெருசாக வராது. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே வச்சு வளர்க்கலாம். ஒரு சாடிக்குள்ள எல்லா இடங்களையும் கூடுதலாக இப்போ இருக்குது. எங்கட காணிக்குள்ளேயே இப்போ முதல் ஒன்று இருந்தது, இப்போ ஒரு 5-6 கிட்ட வந்துருக்கு. மற்ற இது சீசன் மாதிரி இந்த இதில் வந்து நிறையவே காய்ச்சிருக்கும். இப்போ நாங்கள் அந்த அம்பர்லங்காயை பிடுங்கி தான் இன்றைக்கு நல்ல ஒரு ஊறுகாய் செய்யப்படுறோம். நேற்றையான் காணொலியில் காட்டினது வேறு ஒரு அம்பர்லங்காய் மரம், இன்றைக்கு புடுங்க போகிறது வேறு ஒரு அம்பர்லங்காய் மரம். அதில் கொஞ்சம் பிஞ்சு எல்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய முத்தலாகவே இருக்குது. அப்போ நாங்கள் அதில் வந்து பிடுங்கிக் கொள்வோம். தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ வந்து அம்பர்லங்காய் பிடுங்கிறதுக்கு போவோம். எங்களோட பின்பக்க தோட்டத்துக்கு தான் போகிறேன். 2 சைடுமே கமுகு வச்சிருக்குது. இந்தியாவில் வந்து பெரிய கமுகு பெருசாகிடுது. மற்ற கரைக்கு வந்து சின்ன நட்டுருக்குறோம். இதுக்கும் ஓரளவா வந்துட்டுது. ஆனால் 2மே இதே ஒத்த மாதிரி இப்படியே வளர்ந்துட்டுதுன்னா இன்னும் வடிவாக இருக்கும். ஆனால் கமுக மரம் ஆக வளர்ந்தோன்னா வடிவில்லை. ஏன்னா தெரியாதல்ல, உயரத்துக்கு போன அப்புறம் தெரியாதல்ல. இப்படியே நாங்கள் கச்சாந்த ரேக்கலால் போவோம். சில கச்சானெல்லாம் பூத்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கச்சா. லாவல் மரம் நிற்கிது, ஆனால் இன்னும் காய்க்கல. எங்கே பிடிச்சிருக்கு ப்ராடக்ட் லாவல் மரத்தில். ஆனால் லாவல் பழமும் இப்போ வந்து சரியாகவே குறைஞ்சிட்டு. இப்போ சரியாக குறைஞ்சினா நல்ல ஒரு சத்தான பழம். ஆனால் இதை வந்து நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை இந்த பழம். உண்மையை சொன்னால் நானே சாப்பிட்றேன். எனக்கு விரும்பி நிறைய காய் காய்ச்சிக்கூடாது. எனக்கே விருப்பம் இல்லை இந்த லாவல் பழம். இங்கே பாருங்க இருக்கு பழுத்தா சும்மா பளிங்கு மாதிரி மஞ்சளாக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும். உனக்கு அந்த மாபிள் மாதிரி தான் அது விதை இருக்கும், பொலிசிங்காக இருக்கும். நல்ல பழத்தோடனே இன்னும் வடிவாக இருக்கும் பார்க்க. மஞ்சளாக தானே இருக்கும், மஞ்சளாக இருக்கும். மற்றது நிறைய அந்த மாத்தன்மை கூடின பழம். இந்த பழம் சாப்பிடக்கே அந்த நாக்கில் வந்து அந்த அந்த பூசுப்பட்ட மாதிரி இருக்குமில்ல அந்த பழம் சாப்பிடக்கு. ஆனால் அந்த அம்மம்மா அப்பப்பா தாத்தா அவைகளுக்கு வந்து உண்மையிலேயுமே அந்த லாவல் பழம் விருப்பம். உண்மையாக தான். எங்களுக்கு இப்போ எங்களோட பிள்ளைகள்லாம் லாவல் பழம் என்னன்னே தெரியாமவே போயிட்டு. உண்மையிலே தான். இப்போ எங்களோட மகனுக்கெல்லாம் லாவல் பழத்தை காட்டினா தெரியாது. அப்படியே நாங்கள் அந்த மரத்தெல்லாம் காட்டணும். இந்த பிடுங்க காட்டணும் கட்டாயமாக. சாப்பிட கொடுக்க வேணும். பாப்பம் பிடிச்சிருக்குதாண்டா அவைகளுக்கு. என்ன அடுத்தது கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் காட்டியிருப்போம். தெரியும், இந்த இடம் தெரியும். எங்களை என்ன சொல்கிறது, பெரிய கருவா மரம் நிற்கிற இடம் இதுதான். வந்து பாருங்க அம்பர்லங்காய் மரம். இங்கே இலையெல்லாம் நாங்கள் வடிவாக கிட்ட காட்டுறோம். இதுதான் இல்லை, இங்கே பாருங்க இப்படி இருக்கு அந்த காய். அந்த கீழே தூங்கி கொண்டிருக்கபடியே தெரியுது இல்லை, இவ்வளோ இருக்குண்டு. இதெல்லாம் நல்லா முத்திட்டு தான் காய்க்கும். இந்த சாம்பல் ஊத்த மாதிரி வந்துடுது இல்லை அந்த முத்தினோட. கிஞ்சிகளும் இருக்குது, ஆனால் முத்தலா பார்த்து நாங்கள் பிடுங்குவோம். பாருங்க இதுகளுக்கு எல்லாம் கிடக்குறோம். இதெல்லாம் நல்லா முத்திட்டு. அப்படியே நாங்கள் இனி அடுத்த மரத்துக்கு போகிறோம். கொஞ்சம் பாதையால் அப்படி இப்படி தான் இருக்கும். கீழே வெள்ளரையை பார்த்தீங்களோ பெரிய இந்த தாமரையில் மாதிரி கிடக்கு.
ஓ இதுலேயும் ஞாபகம் கிடக்கு இஞ்சி இப்படி கிடக்கணும் குலியாக கிடக்கு. இது மரம் ஃபுல்லாகவே இருக்குது இதில். இதில் மரம் ஃபுல்லாகவே இருக்குது பாரு. இதில் வைப்போம் என்ன இஞ்சி வேணும். குரங்கு புல்ல காண இல்லையா இஞ்சி எப்படி இருக்குங்க. எக்கச்சக்கமான காய் கிடக்கு. இங்கே நல்ல புளியாக கிடக்குது. இதில் பாருங்க புளிய அப்படியே நல்ல சாம்பல் பூத்ததாக பார்த்து போடுங்க. முத்தலாம் ஊறுவா செய்கிறதுக்கு எங்களுக்கு காணுமே என்ன நம்புறாங்க எவ்வளோ பிடிங்கிட்டோம்ட்டு. இதில் வந்து குலையாகவே கிடக்கு பாருங்க இப்படி இருக்கு. அதோட கருவாமரம் நல்லா சடைச்சு வளர்ந்து எனக்கு பாருங்க. நிறைய குருத்தெல்லாம் அடிச்சிருக்குது. இந்த மலையோட குருத்து அடிச்சிருக்குது. காணும் இவ்வளோ. என்ன கருவாயிலையும் கொண்டு போகிறீங்களா? இப்படியே நாங்கள் போவோம் என்ன. இனி போயிட்டு இனி முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இதை கொண்டு போய் வந்து எங்கே சமைக்க போகிறோம்னு சொன்னால் சுஜி விட்டு தான் கொண்டு போக போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ 12 மணி ஆயிடுது தானே. 1:30 பஸ் எங்களுக்கு. இப்போ நாங்கள் இதை பிடியும் கொண்டு போவோம். போய் அங்கே வச்சு தான் இந்த ஊறுவா செய்ய போகிறோம் நாங்கள். அதுதான் ஏன்னா நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறதால கட்டாயம் போய் போகணும் என்ன. அதனால் வந்து நாங்கள் அந்த ஊறுகாயை வந்து அங்கே செய்வோம். இப்போ நாங்கள் போவோம் வீட்டை. இப்போ நாங்கள் அம்பர்லங்காய் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் என்ன. இப்போ வந்து ஊறுகா வந்து செய்ய தொடங்க அப்புறம் முதல் வந்து நாங்கள் கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நாங்கள். ஆனால் உடனே மரத்தில் குடும்பினது தானே ரெண்டாலும் வடிவாக கழுவுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கழுவி எடுத்த அம்பர்லங்காயின் தோல்களை வடிவாக சீவி எடுப்போம். இந்த அம்பர்லங்காயின் தோல் வந்து நல்ல ஒரு மெல்லிசு. இப்போ மாங்காய் தோல் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இது வந்து சரியான மெல்லிஸாக இருக்கும். இந்த தோல் வந்து இப்படியே நாங்கள் சீவுறது சுவமோ தோல் எல்லாத்தையும் சீவி எடுப்போம். இல்லை அம்பர்லங்காயுமே என்ன அம்பர்லங்காய் தோல் எல்லாம் வடிவாக சீவி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதில் வந்து துண்டு துண்டுகளாக வெட்டி எடுப்போம். ஒரு விதை இருக்குது தானே, இதை வந்து நாங்கள் எடுத்து விடுவோம். நல்ல ஆக முத்தல்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விதையோடையும் போட்டுக்கொள்ளலாம். விரும்பாட்டிக்கு அதை எடுத்து விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சீஸ் வந்து அந்த விதை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் குழம்புக்கு போட்டுட்டோம் அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி துண்டு துண்டுகளாக வெட்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்பர்லங்காயை நல்லா துண்டு துண்டுகளாக வெட்டிட்டோம். நீங்கள் விதையம் வேணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு அந்த மாங்காய் துண்டுகள் மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த சட்டிக்க போடுவோம். ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். உப்பு வந்து கிணக்க போட தேவையில்லை. இதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்ப்போம். இந்த ஊறுகாய் வந்து இந்த உப்பு உரைப்பு அதே சமயம் இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். இந்த அம்பர்லங்காய் அவியறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி விடுவோம். அம்பர்லங்காய் வேகமாக அவிஞ்சிடும். எங்களுக்கு கிணக்க தண்ணி விடணும் இல்லை, இவ்வளோ தண்ணியும் காணும். இப்போவே இந்த மாங்காய்க்கு உப்புத்தூள் போட்ட மாதிரி தான் இருக்குது. என்ன நல்லா இருக்குது சாப்பிடும். தண்ணி வந்து கிணக்க விடணும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தண்ணி விட்டுருக்காண்டு. இனி இப்படியே அடுப்பு மூட்டி நாங்கள் அவிய விடுவோம். அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் அம்பர்லங்காய் அவிய விடுவோம். அம்பர்லங்காய் அவிஞ்சு ஒன்று இருக்குது. இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்குறேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பட்டை எடுத்துருக்குறேன். 2 சின்ன கருவாயில் போடப்போகிறேன். அதோட வந்து 100 கிராம் அளவில் நாங்கள் சீனி எடுத்துருக்குறோம். இப்போ முதல் வந்து இஞ்சியை இடித்து எடுத்துக்கொள்வோம். இஞ்சி தோலெல்லாம் நீக்கி நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்குறேன். ஆக பேஸ்ட்டாக அடிக்கணும் மண்டியில், கொஞ்சம் இந்த 60-100 அடித்தா சரி. இஞ்சி இந்த பருவத்தில் அடித்தா சரி. அதோட வந்து கருவேப்பட்டையும் ஏலக்காயும் நாங்கள் உண்டாவே இடித்து கொள்ளுவோம். கருவாயும் ஏலக்காயும் இடிப்பட்டது காணும். இது வந்து ஆக பவுடர் அடிக்கணும் மண்டி இல்லை, கொஞ்சம் 60-100 அடிப்பட்டாலே காணும். இப்படி இருக்கட்டும் என்ன உரலோடைய. இப்போ நாங்கள் ஒரு கத்திர வந்து பார்ப்போம்.
இப்போ தான் அப்படியே இந்த சூடு பிடிச்சி அப்படியே கொதிய வருது என்ன இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த கருவாயிலே இருக்குது தானே கழுவி வச்சிருக்கிற இலையை வந்து சின்ன சின்னனா பிச்சு போட்டு போடுவோம். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் இப்படி அவிக்கிறோம்டா பிறகு வந்து தண்ணி வந்து கொஞ்சமும் சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ தண்ணியில் விளைக்க முதல்ல நாங்கள் கொஞ்சம் தண்ணியில் வந்து நல்லா அவிச்சு எடுக்கிறோம். அப்படின்னா அந்த உருவா வந்து கிணறு அலக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவிய எடுக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு கத்திர வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் இது அவிய வச்சு மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் பெறும். தண்ணி ஃபுல்லாகவே இல்லாமல் போயிட்டு பாருங்க அப்படியே வந்துட்டு காணும். நாங்கள் இப்போ வந்து இதை இறக்குவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த தாஜிக்கெலாம் வந்து ஊறுகாயை செய்ய போகிறோம். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக நாங்கள் சீனியை போட்டு முதல் கொஞ்சம் கறக்குவோம். ஏன்னா அந்த நிறம் இருக்குது தானே. இப்போ கறக்கி வரைக்கும் வந்து கொஞ்சம் சீனியை இப்போ 100 கிராமில் நாங்கள் வந்து ஒரு 2 கரண்டி 3 கரண்டி அளவில் போட்டு சீனியை அப்படியே உருக்கி எடுப்போம். இதே 100 கிராம்னா அப்படி கொஞ்சம் நல்ல நிறமாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் விரும்பினா நாட்டு சர்க்கரையில் கூட செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா சீனி வந்து உருகி தன்னை பாட்டில் இப்படி கலராக வந்துட்டுதாண்டு. இப்போ நாங்கள் இதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இதில் வந்து மிச்ச சீனியும் போடுவோம். இது வந்து அப்படியே நல்லா வந்து கரையணும் சீனி. இதுக்கெல்லாம் ஒரு பாகுபாதம் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த சீனி வந்து நல்லா கரையணும். இப்போ நாங்கள் நார்மலாக சீனியை போட்டால் இந்த நிறம் வராது. அதனால தான் கொஞ்சமாக கரைக்கினாங்க. இனி வந்து ஆகாடு பெரியக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா கச்சான் பருத்து வச்சுருக்குது. அங்கே வீட்டை இருந்து வரைக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் இப்போ வறுத்து ஆற வச்சுருக்கு. சீனி பார்த்திங்கன்னா நல்லா உருகிட்டது. இப்போ நாங்கள் வந்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை சேர்ப்போம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் உரலோடையும் இடித்து வச்சுருக்கிறோமே கருவாயும் இலவும் அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே அவிச்சு வச்சுருக்கிற உப்பும் தூளும் போட்டு அவிச்சு வச்சுருக்கிற அம்பர்லங்காய் துண்டுகளை அப்படியே போடுவோம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த பானியில் வந்து நல்லா காய்ச்சி போடுவோம். நல்லா காய்ச்சி போட்டு பத்தி வரணும். நல்ல வத்தி வரணும். அப்படியே சுண்டி கொண்டு வரணும். இப்போ நாங்கள் உள்ளி ஊறுகாதுகள் எல்லாம் செய்யக்க எப்படி வந்ததோ அதே மாதிரி வர வேணும். இனி கொஞ்சமாக அது பெரிச்சு விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு கத்திர வந்து பார்ப்போம். நல்ல வாசமாக அதோட அந்த ஏலக்காய் கருவாயெல்லாம் போட்டது நல்ல வாசமாக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் பத்தட்டு எப்படி முதல் கும்பிட்ட மாதிரி இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் பத்தட்டுக்கு. ஆனால் அடுப்பு வந்து எரியக்கூடாது. நார்மலாக தணலில் இருந்தாலே காணும் உங்களுக்கு. அப்படியே காய்ச்சி போட்டு கொண்டு வரணும். நல்லா ஒரு கொஞ்சம் காய்ச்சி போடும். மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்போ அப்படியே நல்லா காய்ச்சி போட்டு எப்படி இருக்கு உள்ளி ஊறுகாய் மாதிரி தான் இருக்குது பார்க்க. கொஞ்சமும் அந்த அடிப்பிடிக்கவும் இல்லை. அதே சமயம் அந்த ஈரழிப்பு தன்மைன்றதே இல்லை. அப்படியே சுருண்டு கொண்டு வந்துட்டு பாருங்க. அதுதான் நல்ல பருவமாக வந்துட்டு எங்களுக்கு. இப்போ நாங்கள் இறாக்குவோம். பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கேன். இப்படியே நாங்கள் ஒன்றுக்கு எடுத்து ஆற விட்டுட்டு பிறகு கண்ணாடி போத்தல்களுக்கு போட்டு வச்சு விட்டால் சரி. ஆனால் கைப்படக்கூடாது. இனி கரண்டியால் தான் எடுத்து பாவிக்க வேணும்.
இந்த அகப்பையிலேருந்து விழுகவே இல்லை. இங்கே எப்படி இருக்கு ஆனால் எவ்வளோ காய்ச்சி எவ்வளோ அம்பர்லாங்க வச்சு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே இந்த கரைஞ்சிட்டு பெரும்பாலும் எல்லாம் கரைஞ்சிட்டு. இப்படியே நாங்கள் ஆற விட்டுட்டு ஒரு இப்படி கண்ணாடி போத்தல்களுக்கு போட்டு விடுவோம். அதுக்கு முதல்ல அந்த அகப்பையில் உள்ளதில் நாங்கள் ஒருக்கா டேஸ்ட் ஒருக்கா பார்ப்போமே. என் கடைசியாக பார்க்குறேன்னா அந்த ஃபுல்லாகவே எடுத்துட்டா இப்போ வந்து நாங்கள் கை வைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கடைசியாக எடுத்து போட்டு சாப்பிடலாம். ஆனால் இது வந்து பானோடையெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அதான் கொஞ்சம் தாங்க தொட்டு சாப்பிடுங்க. சுடுவது எப்படி இருக்கும்? அந்த உரைப்பு, அம்பர்லங்காயில் உள்ள புளிப்பு மட்டும் நாங்கள் போட்டு இப்போ சீனி போட்டுனாங்களே எல்லாம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்குது? தட்டமாக இருக்குது, சூப்பராக. ஆனால் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு இருக்குது. மாங்காய் ஊறுகாயோ ஏதோ ஒன்று இதே மாதிரியே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. செய்யலாம், சாப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு புலங்க ஏதோ சாப்பிட்ருக்குறார். ஆனால் இது அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மாங்காய் ஊறுகாயும் செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இதை கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்க. உண்மையிலேயுமே அம்பர்லங்காய் ஈஸியாக இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருள். இப்போ கரவெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் இப்படி செய்து பாருங்க. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தாங்க சுவருக்கெல்லாம் நல்லமன்னு சொல்லி. ஆனால் வந்து இப்போ நீங்கள் சீனி சேர்க்காமலுக்கு பெனங்குட்டான் இருக்குது தானே, அதை வந்து கொஞ்சமாக நீங்கள் காய்ச்சி வந்து செய்து கொள்ளலாம். இதில் சுகர்காரர் பழம் இருந்துட்டு சாப்பிடலாம். ஏன்னா நாங்கள் அப்படியே சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்க. இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்றைக்கு சாப்பிட இல்லை, இருட்டும் படுது. இது கொஞ்சம் ஆற விட்டு தான் நாங்கள் போத்துலுக்கா போட வேணும். அதனால இது இருக்கட்டும். இப்படியே நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இருக்கு? சூப்பராக இருக்கு. ரொட்டியில் உண்மையாக நல்லா இருக்கா மாமா? ரொட்டியில் பூசி போட்டு சாப்பிடலாம். சுட எல்லாம் கணக்காக இருக்கா? எல்லாம் கச்சான் சப்பு படினா அதை இடையில அகப்பையை கொண்டு கொடுத்தாச்சு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கேன். அதோட இஞ்சாக்கள் எல்லாம் கச்சான பாருங்க, கீழே கோத காட்டு முழுக்க முடியுது. மாவி சொல்கிறா கட்டாயம் இரவுக்கு ரொட்டி சுடணுமா? பார்த்தீங்கன்னா இடையில 2-3 பேர் கேட்டிருந்தது. அப்பா சுகமாண்டு இன்றைக்கு மருந்து கட்டி கொண்டு வந்திருக்கு. கொஞ்சமாக நிறவு இருக்குது. என்னப்பா தெரியுது, நிறவு இருக்குது. இப்படியே தொடர்ந்து மாறினா அப்போ எங்களோட வந்து அப்படியே இருந்து எங்களோட காணொலியோட தொடர்ந்த வேறப்பாவும். எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா உண்மையிலேயே தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.